டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு 2026 மார்ச் மாதம் 7 என்னடால் இந்த அரசியல்ல பம்பலுக்கு பஞ்சம் இருக்காது. அது வடிவா விளையங்களுங்கோ. என்னடா அப்படி சிரிக்கிறான், வீடியோ போட முன்னமே சிரிக்கிறான் அப்படி யோசிப்பீங்கள். என்னடால் இந்த வீடியோவை நான் இப்ப இந்த முக்கியமான பிரச்சனை என்னடால், அரசியல் வீடியோவா கொண்டு போய் பஃப்ராவில போடுறதா அல்லது கோசிப் வீடியோவா கொண்டு போய் எந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சேனல்ல போடுறதான்னு கடும் டவுட்டா இருக்கு எனக்கு. என்னண்டா இப்பதாண்டா ஒரு லைவ் ஒன்றை போட்டு நிப்பாட்டினான். இந்த வடக்கு மாகாணத்துல ஏற்கனவே ஊழல், படு மோசமான ஊழல் நடந்திருக்கிறது. இந்த அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்கள்ல மற்றது இந்த கமக்கார அமைப்புகள்ல மிகப்பெரிய ஊழல் இருக்கு என்கிற விடயங்களை பொதுமக்கள் கதைச்சு கொள்ளுகிறார்கள் என்கிற விடயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் ஏற்கனவே 2014 வித உருளைக்கிழங்கு கொண்டு வந்து உண்டு. 2வது பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கட பொலிட்டிக்ஸையும் கொஞ்சம் கதைப்போம். இது 2வது இரண்டால் இந்த இரணமாடு தண்ணிய யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர விடுறது, இந்த விடயத்துல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே பல தடவைகள்ல கதைச்சிருக்கேன். ஜெஃப்னா தண்ணி இருக்குதானே எங்கட யாழ்ப்பாணத்து தண்ணிய இலங்கைக்கு, அதாவது ஜெஃப்னாக்கு தண்ணி கிளிநொச்சியில இருந்து வரவிடக்கூடாது. அவன் மகாவலி அங்கில இருந்து கொண்டு வந்து தண்ணியை கொண்டு ஏற்கனவே சிங்கள குடியேற்றத்தை செய்து கொண்டிருக்கான். அவன் ஒரு பக்கத்தால, இன்னொரு பக்கத்தால எங்கண்டைகள் கிளிநொச்சி தண்ணிய யாழ்ப்பாணத்தை விடக்கூடாது, 2 அடி இரணமாடு குளத்தை உயர்த்தக்கூடாது. என்னண்டுதான் எங்கட சனம் போய் நான் நினைக்கிறேன் எங்கட கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் சனத்துக்கு மீட்பே இல்லை. மீட்பு இல்லாம இந்த கேவலங்கட்ட நாதாரிகளுடைய இதுக்குள்ள போய் விழுந்து கிடக்கு எங்கட சனம். யாழ்ப்பாணத்துல இருக்கிற தண்ணியில இப்ப உங்க பாத்தீங்கன்னா தெரியும், புங்குடுதீவு, அனலதீவு, நெடுந்தீவு, என்னடா தேவன் சிறியன்ற கள்ளம் நெடுந்தீவு. அதான் கவலை. இந்த பரதேசி நெடுந்தீவு, அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கவா. கிளிநொச்சியில போய் இடம்பெயர்ந்து போய் உங்க கிடந்து கும்மி அடிச்சாலும் இவனுடைய சொந்த இடம் நெடுந்தீவு. என்ன கவலை என்றால், தன்னுடைய சொந்த நெடுந்தீவுக்கு தண்ணி போகக்கூடாது கிளிநொச்சியில அரசியல் செய்த இந்த 2014 இந்த விவசாயிகள். இது ஒரு கொஞ்ச பேரை பற்றி நான் கதைக்க போறேன். ஆனா அவன் கள்ளர் இல்ல, அவன் நல்ல மனுஷர். சரிதானே? அவன் நல்ல மனுஷர். அவைய பற்றி இப்ப வீடியோவும் போட போறேன். வாங்குவோம். அதுக்கு இப்ப என்னண்டா, சில பாம்பு எங்களை கண்டவனும் ஓடி ஒழிச்சிடும். சரியா? சில பாம்பு கொஞ்சம் என்று கொஞ்சம் அப்படி சுருண்டு அப்படி பார்க்கும். என்னன்றதாலும் அடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னடால் இப்பதான் இந்த வீடியோ போட்டு நிப்பாட்டினான். நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் இந்த இதை போட்டுட்டு இப்பதான் நான் இதை நிப்பாட்டினான். நோ, இந்த வடக்கு மாநிலத்துல ஊழல் எல்லாம் இல்லாம பண்ணணும்னா கன பேரை துளைக்க வேணும். கன பேர் வீட்டை கொண்டே காசு கொண்டே சேர்த்துட்டோம். வீடுகள் கட்டி, டிராக்டர்கள் வேண்டி, அதில் வேண்டி எல்லாரையும் துளைக்க வேணும். இந்த ஊழல்வாதிகள் எல்லாரையும் துளைக்கணும். இப்பதான் மாநசபைக்கு எனக்கு ஓட் போடுங்கோ, மாநசபைக்கு எனக்கு 18 சீட்டுக்கு மேல தாங்கோண்டு இந்த செனத்திட்டு 1.5 மணித்தியாலமா விளங்கப்படுத்தி ஒரு வீடியோ போட்டு நிப்பாட்டுறேன். திருப்பி பார்த்தா திருப்பி ஒரு வீடியோ கிளிநொச்சி அரசு அதிபரோட எங்கட கமக்கார அமைப்பு போய் நிக்கிற. ஒரு கமக்கார அமைப்புல இருக்கிற யாருமே குற்றவாளிகளோ கள்ளரோ இல்லை, எல்லாருமே நல்ல ஆக்கள். சோ இந்த நல்ல அண்ணமேர் ஐயாமேர் சொல்றத நாங்க ஃபர்ஸ்டா கேட்போம், கேட்டுட்டு வருவோம். சரிதானே? சரி. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களினால் இரணமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தின் மீது சுமத்தப்பட்ட பாரதூரமான சில குற்றச்சாட்டுகள், பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதான 3 குற்றச்சாட்டுகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். குறைந்தபட்சமாக அவரால் எங்களுடைய கணக்கறிக்கையை கூட ஒரு ஆய்ந்து பார்க்க முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவரால் கூறப்பட்ட தொகைகள் இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 25/2/2026 நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களினால் இரணமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தின் மீது சுமத்தப்பட்ட பாரதூரமான சில குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தலைவர் அவர்களிடத்தில் ஒரு மகஜரை ஒப்படைப்பதற்காகவும் அரசாங்க அதிபரிடத்திலே அந்த மகஜரை ஒப்படைப்பதற்காகவும் இங்கு வருகை வந்திருந்தோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதான 3 குற்றச்சாட்டுகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். குறைந்தபட்சமாக அவரால்
எங்களுடைய கணக்கறிக்கையை கூட ஒரு ஆய்ந்து பார்க்க முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவரால் கூறப்பட்ட தொகைகள் இருந்தது. உண்மையிலே நிலையான 2 சொத்துக்கள், கட்டிடமும் கட்டிடமாக இருக்கின்ற 2,50,00,000க்கு மேற்பட்ட பெறுமதிமிக்க சொத்துக்களை கூட இனங்கண்டு அந்த விடயங்களை ஆய்வு செய்ய முடியாத ஒரு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய மருத்துவ பட்டம் பெற்ற அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த விடயத்தை அவர் தன்னுடைய இந்த தகவல்களை கோப்பாவில் இருந்து எடுத்ததாக அங்கு தெரிவித்திருந்தார். எனவே நாங்கள் கோப்பாவினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த இது சம்பந்தமான மகஜர்களை நாங்கள் ஒப்படைக்க இருக்கின்றோம். எனவே இந்த உண்மைக்கு புறம்பான செய்திகளை எங்கள் சமூகத்தின் மீது பலவந்தமாக அவரிடம் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதி என்கின்ற அதிகாரத்தை வைத்து இவ்வாறான வதந்திகளை அவர் தொடர்ந்து விடுவாராக இருந்தால் நிச்சயமாக அவர் மீதான நீண்ட வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று உருவாகும் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்து நிறைவு செய்கிறேன். தலைவர் அவர்கள் 2025-2026 நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பாக மேற்படி தினத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈனா அர்ஜுனா அவர்களால் மேற்படிய சம்மேளனத்தின் மீது மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அன்றைய கூட்டத்திற்கு எம்மை அழைக்காமையால் நாம் அங்கு சமூகமாகவில்லை. அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிகழ்ச்சி நிரலில் இல்லாத ஒரு விடயத்தை அதிகாரிகள் கையில் புதிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் மிக மோசமான வார்த்தைகளால் எமது சம்மேளனம் விமர்சிக்கப்பட்டுள்ளது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதோடு எமது பக்க நியாயங்களையும் உண்மைகளையும் தங்களின் மேலான கவனத்திற்கு தருகின்றோம். ஆராய்ந்து ஏற்ற ஆவண செய்வீர்கள் என நம்புகின்றோம். இரணமுடைக்குள்ள கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் பதிவுபெற்ற அமைப்பு என தெரிவித்துள்ள 2013ஆம் வருடம் எமது சம்மேளனம் ஆரம்பிக்கப்பட்டு 2016ஆம் வருடம் கமதல அபிவிருத்தி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டு உப சட்ட விதிகள் அங்கீகரிக்கப்பட்டு வங்கி நடைமுறைகள் ஒப்பந்த வேறுகள் செய்யப்பட்டு முழுமையான செயற்படும் அமைப்பாக இன்று வரை இயங்கி வருகின்றது. 2022ஆம் வருடம் தற்போதைய பிரதி கமதல அபிவிருத்தி ஆணையாளர் சம்மேளனமே என பெயரிட்டு இருப்பது சட்ட ஏற்பாடுகளுக்கு ஏற்புடையதாக இல்லாதிருப்பதால் பொதுக்கூட்டம் கூடி பெயர் மாற்றம் செய்து தருமாறு கோரியிருந்தார். இதன் பிரகாரம் பெயர் மாற்றம் மேற்கொண்டோம். 2வது, கோடிக்கணக்கான பணம் சேகரித்து மோசடி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். எமது கணக்குகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கணக்காய்வு நிறுவனத்தால் ஆய்வு செய்யப்பட்டு பிரதிகள் மாவட்ட பிரதி ஆணையாளர் மற்றும் பொதுச்சபை உறுப்பினர்களுக்கும் வழங்கி பொதுமக்கள் பார்வைக்கு எமது காரியாலயத்தில் ஒட்டி பொதுச்சபை கூட்டத்தில் சமர்ப்பித்து அங்கீகரிக்கப்பட்ட அறிக்கை. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் சபையில் கூறிய 2019ஆம் ஆண்டில் இரண்டு சம்மேளனத்தால் சேகரிக்கப்பட்ட 2,54,51,949 ரூபாய் நிதி விவரம் கோப்பா குழுவில் இருந்து பெற்றதாக தெரிவித்தார். இது எமது கணக்கின் 1/1/2019 மொத்த பொறுப்பு ஆகும். இது நடைமுறை அல்லாத சொத்துக்களின் பெறுமதி கட்டடங்கள் 2,53,02 ரூபாய் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஒவ்வொரு ஆண்டின் மொத்த பொறுப்பிலும் நடைமுறை அல்லாத அசையா சொத்துக்களின் பெறுமதி வரும். ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேச வயல் நிலங்களுக்கு உரமானியம் வழங்கியது என தெரிவித்துள்ளார். இதற்கும் எமது சம்மேளனத்திற்கும் எதுவித தொடர்பும் இல்லை. ஆயினும் 2021-3-25 இரண்டு பயிற்சிகள் குழு கூட்ட தீர்மானத்தின்படி ராணுவத்தினர் வைத்துள்ள அரச பண்ணை காணி 65 ஏக்கருக்கு நீர் வழங்க தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி உரம் வழங்கப்பட்டிருக்கலாம். எனவே மேற்படி அவரின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றாக நிராகரிப்பதுடன் அனைத்திற்கும் ஆவண ரீதியாக சான்றுகளை சமர்ப்பித்து எமது தரப்பு உண்மைகளை உறுதிப்படுத்த தயாராக உள்ளோம். எனவே எமக்கான வாய்ப்பை விரைந்து தர ஏற்பாடு செய்ய வேண்டுகிறோம். அவர்கள் தங்களின் தலைவர் அவர்கள் கோப்பா குழு இலங்கை பாராளுமன்றம் 2வது கௌரவ சி ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் தேர்தல் மாவட்டம், கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் தேர்தல் மாவட்டம், கௌரவ ஜே ரஜீவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் தேர்தல் மாவட்டம், கௌரவ இ அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் தேர்தல் மாவட்டம், அரசாங்க அதிபர் அவர்கள் மாவட்ட செயலகம் கிளிநொச்சி, பிரதி ஆணையாளர் அவர்கள் கமதல அபிவிருத்தி திணைக்களம் கிளிநொச்சி, பிரதி பணிப்பாளர் அவர்கள் நீர்ப்பாசன திணைக்களம் கிளிநொச்சி, பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் விரிவாக்கம் கிளிநொச்சி,
பணிப்பாளர் அவர்கள் தேசிய கணக்காய்வு திணைக்களம் மாவட்ட செயலர் கிளிநொச்சி. குறிப்பு: சம்மேளனத்தின் நிலையான சொத்துக்கள் காரியாலய கட்டடம் திருவையாறு 1,27,00,000, நெற்களஞ்சியம் ராமநாதபுரம் 1,26,00,000, மொத்த பெறுமதியாக 2,53,00,000 நிலையான சொத்தாக எங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் இதற்கான பிரதியை தங்களுக்கு தருகின்றோம். எனவே இது சம்பந்தமான எங்களுடைய நியாயங்களை ஒரு பொது இடத்தில் வைத்து எங்களுடைய இணைக்குழுவினுடைய தலைவர்கள், எங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர் மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் முன்னிலையில் எங்களுடைய விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு ஆதாரபூர்வமாக சான்றுகளை காட்டுவதற்கும் ஆய்வு செய்யப்பட்ட கணக்கினுடைய உண்மைத்தன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடுமாறு தயவோடு உங்களுக்கு வேண்டி இதற்கான பிரதியை உங்களோட இதுல எங்கட ஆக்கள் கதைக்கிறத கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று விளங்கப்படுத்துறேன். ஒன்று, கமக்கார அமைப்புல இருக்கிற யாருமே ஊழல்வாதிகளோ அல்லது கெட்டவர்களோ இல்லை. எல்லாருமே நல்ல பிள்ளை. எல்லாம் ஸ்ரீதரன் ஐயாவினுடைய நல்ல செல்ல பிள்ளைகள். தெளிவா தமிழ்ல சொல்லியிருக்கா. இப்ப அண்மையில சொல்லியிருக்கணும், அர்ஜுனா டாக்டருக்கு எதிராக ஒரு நீண்ட கால வேலை திட்டம் ஒன்று எடுக்க போயிருந்தோம். சந்தோஷம். ஏடா ஒருத்தனுக்கு பயப்படுறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. அர்ஜுனாக்கு எதிராக ஒரு நீண்ட கால செயற்திட்டம் ஒன்று எடுக்க போயிருவோம். இது இத்தனைக்கு நான் என்ன கேட்டேன் என்றதையும் அதுக்கு இவன் என்ன அடே ஆக்காட்டா பே காட்டுறானுங்கள்ரா. ஆகவே சில நேரம் சனத்துக்கு விளங்காது. ஒரு ஆடிட் ரிப்போர்ட் அங்க இங்க கொண்டு தெரியறபடியா சனத்துக்கு விளங்காது. அவே லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த விடயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் தாங்கும். வடிவா அவங்களே கேளுங்க. நெல்லம் கொமர்ஸ் படிச்சாக்கள் இருப்பினம், பொருளியல் படிச்சாக்கள் இருப்பினம். சோ நான் இதை விளங்கப்படுத்துறது பொதுமக்களுக்கு சாதாரணமாக ஒரு இந்த அக்கௌண்ட்ஸுகள் கொமர்ஸுகள் தெரியாத ஒரு ஆக்களுக்கு சாதாரணமான எனக்கு மருத்துவ அறிவு தான் என்னடா இருக்கு, ஆனாலும் இந்த பொருளியல் எக்கனாமிக்ஸ் அறிவுகளை கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். இது எனக்கு எப்படி இந்த அறிவுகள் சாதாரண சொட்டு வந்தேன்டா, நான் 2015 ப்ரீ இன்டர்ன்ல டாக்டர் ஆகிறதுக்கு முன்னம், இன்டர்ன்ஷிப் தொடங்குறதுக்கு முன்னம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல சவுத் ஏசியா இன்ஃபேன்ட் ஃபீடிங் ரிசர்ச் நெட்வொர்க் சைஃப்ரன் என்ற ஒரு இன்டர்நேஷனல் INGO உண்டு. ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணின சைஃப்ரன் ப்ரொஃபசர் உப்புல் சென்றத்தின் ரிசர்ச் அசிஸ்டன்ட், RA, செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி எல்லாமே நான் தான் அந்த மனுஷனுக்கு. அந்த ஒரு ப்ரொஃபராலே கீழே நின்று சில விடயங்களை படிச்சேன். இதுல நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினாங்க. 1,60,00,000 2016 ஆண்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ், டிஃபெட், யுனிசெஃப், ஸ்ரீலங்கா, GOSL, கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, இப்படி எல்லாருமே ஃபண்ட் பண்ணின ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் மெட்டர்னல் சைல்ட் நியூட்ரிஷன், அதாவது அம்மாவும் குழந்தை பிள்ளைகளுக்கும் உரிய நியூட்ரிஷன் சம்பந்தமான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் உண்டு. நாங்கள் 2015 ஆண்டு நவம்பர் 23, 24, 22 நடத்தினாங்க. அது பிறகு எங்கள்ட சவுத் ஈஸ்ட் ஏசியா ரீஜனல் கான்ஃபரன்ஸையும் எல்லாத்துக்குமே சகலதும் செய்தது நான் தான். ஆகவே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவா வந்திருக்கு. பட் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டோ எக்கனாமிஸ்டோ இல்லையோ, ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எங்களுக்கு ஹெல்த் எக்கனாமி என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஆங்கிலம் தெரியுமண்டபடியா சொட்டு வாஜ் ஒரு சின்ன நாலேஜ்ல நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சோ இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த நாலேஜ்ல உங்களுக்கு 4 விஷயத்த சொல்லி, இதுல 6வது எக்கனாமிக்ஸ் படிச்சாக்கள் அல்லது தெரிஞ்சாக்கள் எனக்கு இதுல சொல்ற விடயங்கள்ல பிள்ளைகள் இருந்தா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஆக்கப்பூர்வமாக நீங்க சொல்ற சந்தர்ப்பத்துல நான் கட்டாயம் அதுக்குரிய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தாரேன். அது பிள்ளை என்றால் பிள்ளை என்று ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட 2-3 வருடம் செய்த வேலைகள். என்னென்றால் ஒன்று விடுத்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, வருமான வரி. இந்த வருமான வரிக்குள்ள நோபடி இஸ் எக்ஸெப்ஷன். வருமான வரிக்குள்ள அது அமைச்சரா இருந்தாலும் அமைச்சகத்துக்கு காசு வேண்ட இயலாது. அப்படி வேண்டினா கூட வருமான வரிக்கு எக்ஸெப்ஷனா இயலாது. ஈவன் அரசாங்கம், இந்த கவர்மெண்ட், உங்களுக்கு தெரியும் அண்மைய தினத்துல எங்கட பொருளாளர் நாயகம், ஆடிட்டர் ஜெனரல், பொருளாளர் நாயகம் இல்ல கணக்காளர் நாயகம், ஆடிட்டர் ஜெனரல் எங்கட ஸ்ரீதரன் 8 தரம் கள்ள வாக்களித்த என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு எதிராக ஆமிக்கார் ஒருத்தனை கொண்டு வரது வாக்களிச்சது என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் மூடப்பட்டது. அந்த கணக்காளர் நாயகத்துக்கு கீழே தான், இந்த ஆடிட்டர் ஜெனரலுக்கு கீழே தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஆகவே இங்கேயே இப்பவே இந்த கமக்கார அமைப்புகளுக்கு நான் பயிர் சொல்றேன். நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க தானே. சோ இந்த வீடியோக்குரிய விளக்கத்தை தாரதுக்கு முன்னா நான் உங்களுக்கு ஒரு சாதுவா ஒரு கொஞ்சம் விஷயத்த எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்லி தரேன், நல்லா விளங்கப்படுத்துறேன், கேளுங்க. தயவுசெய்து கடை ஒன்று நடத்துறீங்களா ராசா? எங்க கடை நடத்துறீங்க?
இப்ப யாழ்ப்பாணத்துல கடன் நடத்துறீங்கடா, நான் கடன் நடத்தினது இல்லை, ஆனா அதை நீங்கள் கட்டாயம் பிரதேச சபையில ரெஜிஸ்டர் பண்ணித்தான் ஆகும். ஈவன் ஒரு பிரைவேட் பிராக்டிஸாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு லோயட் ஆபீஸா இருந்தாலும் சரி, பிரதேச சபையில அதுக்குரிய வரியை கட்டணும். கடைக்குரிய வரி, ரோட் டாக்ஸஸ் அல்லது பாதைக்குரிய வரி, வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் நோ ஹவ் டு யூ கால் இட், அல்லது நகர சபையில அல்லது மாநகர சபையில அதுக்குரிய வரியை கட்ட வேணும். அது உங்களுக்கு பிரதேச சபைக்காரன் வந்து நோட்டீஸ் வந்திருப்போம், உங்களோட கடை இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க தாங்கன்னு சொல்லி. அதை விட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்க சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்கள்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு பார்மசியை ரெஜிஸ்டர் பண்றேன்டா, பார்மசியை ஹெல்த் RDHS-க்குள்ள, ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ்க்குள்ள, PDக்குள்ள கொண்டு போய் NMRAக்கு கீழே பார்மசியை ரெஜிஸ்டர் பண்ண வேணும். அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டான்னு கேட்டீங்கன்னு சொன்னா நான் அதுக்குரிய பாட சொல்றேன். பார்மசியை ரெஜிஸ்டர் பண்ணாம PD RDக்குள்ளால NMRA ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காம பார்மசியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. சரி, பார்மசியை ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நான் எங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், NMRAல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பார்மசியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்டா எல்லாம் முடிஞ்சுதா என்று கேட்டா, அதுதான் இந்த வீடியோவினுடைய விளக்கம். இந்த கிழட்டு கிழங்குகளுக்கு என்னால சொல்லக்கூடிய விளக்கம் அதுதான். அதாவது வந்து இவர்களுடைய இந்த கமைக்கார அமைப்பு, சரி அதுக்கு வேணாம், நாங்கள் எங்கண்ட இதுக்கு வருவோம். சோ பார்மசியை ரெஜிஸ்டர் பண்ணினா பிறகு ஓகே, நான் பார்மசியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், பார்மசியின் பேர்ல பிழை இருந்தது, அதை மாத்த சொன்னவே அவ்வளவுதான். இவ திரும்ப திரும்ப சொல்றது பார்மசியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், பேர்ல பிழை இருக்குன்னு பேரை மாத்த சொன்னவே பேரும். அது இல்ல ராசா, இங்க என்னுடைய பிரச்சனை. நீ கொண்டே எங்க ஆணிகளையும் ரெஜிஸ்டர் பண்ண, எனக்கு அது பிரச்சனை இல்லை. அது ரெஜிஸ்டர் பண்ணினது பிழையா சரியான்றத அது அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்டுகளால நாங்க அதை பார்த்துக்கொள்வோம், அது வேற பிரச்சனை. என்னுடைய பிரச்சனை முழுக்க வருமான வரி ஊழல் எங்க நடக்கிறது, அந்த இடத்துல தான் என்னுடைய பிரச்சனை. வருமான வரி சாதாரணமா ஒரு பார்மசி நடத்தணும், உதாரணமா பார்மசியே சொல்றேன். சோ இங்க அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்டையும் எதையோ நான் இங்க மென்ஷன் பண்ணல, அவருடைய ஆடிட் எல்லாம் இப்ப GM முரளிதரன் அவர்களுக்கு போது இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கால் பண்ணினான், ஒரு கடிதம் அடிச்சு போறோம், எனக்கு அந்த கடிதத்தோட அடுத்த DCC மீட்டிங்கு வர சொல்லுங்க சொல்லிக்கிறேன். அது அடுத்த DCC மீட்டிங்ல இதை நீங்க மறந்துடுவீங்க. சோ இது ஒரு டாபிக்கா கதைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அவை இதை பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்தும். இதுதான் வடக்கு மாநிலத்தில் நடக்கிற ஊழல் என்பதையும் இந்த பார்மசி சம்பந்தமாக நாங்கள் கதைக்க போறோம். சரியா? சரி, இப்ப பார்மசி நடத்துற ஆள் ஓகே, நான் வந்து RDHS ரெஜிஸ்டர் பண்ணி போட்டேன், RDHS-க்கு ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன், எங்கண்ட ஜாப் இருக்கு, ஆணி இருக்கு, எனக்கு வருது வாயில, வயசுக்காக மரியாதையா கதைக்கிறேன். நான் அரசியல்வாதி, இது இப்பதான் விளங்குது, ஏன் டாக்டர்ஸ் ஆக்கல போட்டாண்டு வேற வழி இல்ல, போட்டுதான் ஆக வேணும். இந்த சமூகத்துல டாக்டர்ஸ் போட்டதை நான் நியாயப்படுத்தல, அரசியல்வாதியா சில பேரை போட்டுதான் ஆகணும். இப்ப எனக்கு போடக்கூடிய சான்ஸ் ஒரே ஒரு சான்ஸ், இந்த என்னுடைய மீடியாவா நீங்க போடுற வழக்குல போடுங்க. எனக்கு தாராளமா புலம்பெயர் நாட்டுல இருக்கிற என்ன நேசிக்கிற உறவுகள் எனக்கு வழக்கு காசந்தான் இருக்கும். இந்த சமூகத்துல இருக்கிற இந்த விடயங்களுக்கு அடிபடாட்டி வேற என்ன செய்யறது? நான் இப்ப புலம்பெயர் மக்களிடையே நான் கேட்க கொள்றது, நான் இதை நிப்பாட்டணும், நிப்பாட்டி போட்டு நான் இந்த வழக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறேன். இந்த சமூகம் வாழ்க்கையில திருந்தாது. இந்த சமூகத்தை திருத்த வேணுமா இல்லையா, அதுக்கு உங்களால என்ன பங்களிப்பு செய்யல மாட்டதை நீங்க யோசிங்க. இப்படி ஒரு வழக்கு வந்தா அந்த வழக்கு உதவி செய்ய மாட்டேன் காணும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் நான் அதை விளங்கப்படுத்துறேன், வழக்க வேஸ்ட் பண்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை. கடவுளையா பார்த்து எனக்கு ஒரு லோயரை என்னோட அனுப்பி விட்டுருக்காள், அவள் பாவம், அவளுக்கு நான் 20-30 வழக்கு கொடுத்துருக்கேன். சோ அவளுக்கு நான் தான் வழக்கு கொடுக்குற ஒரு மிஷின், அதனால எந்த காசும் கொடுக்குறேன். இந்த வரைக்கும் கௌசல்யா ஒரு சதம் காசு பண்ணல. விஷயத்துக்கு வாரன் என்னண்டா, இந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் அல்லது பார்மசியை பற்றி கேட்பேன். இந்த பார்மசியை பற்றி கதை கேட்கல. இந்த பார்மசியில நான் இப்ப ஒரு பார்மசி ஒன்று நடத்துறேன், அதுக்கு நான் ஆடிட் ரிப்போர்ட் ஒன்று செய்யறேன். இப்ப நாங்களும் தானே வந்து எங்கண்ட இதுக்கு 2 ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்த நாங்கள் இதுக்கு எங்கண்ட எலெக்ஷன் கமிஷனுக்கு 2024ஆம் ஆண்டும் 25ஆம் ஆண்டும் நாங்களும் தான் 2 ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தோம். எங்களை வந்து ஆணியரை கொண்டு வந்து வாய்க்கல வைக்கிறவையிலே வைக்கக்கூடாது, கிழட்டு பிரதேசியல் சரிதானே. என்னண்டா, எங்களுக்கு வந்து தீத்திர வேலையை வைக்க கூடாது. நீங்க உங்கண்ட அளவுல இருந்து கொள்ளணும், உங்கண்ட ஸ்ரீதரனோட இந்த சொத்து மாத்திரம் முடிச்சு கொள்ளணும். எங்கள்கிட்ட வந்து கையை நீட்டிங்கன்னா நாங்க அடிப்போம் சரிதானே. பயங்கர கோபத்தோட இந்த வீடியோ போறோம். என்னண்டா, பட்டு மோசமா ஒரு தனக்கு பின்னாலே ஒரு கேமராமேனை கூட்டி கொண்டு தெரிஞ்சு அவர் போய் GA குடுக்கே ஒரு வீடியோவா வெளியே வந்து ஒரு வீடியோவா, அதுல 173 பேர் தான் பாத்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னும் என்ன போட்டிருக்கேன், நான் போறேன்னு பாத்துல எங்கடா. என்னண்டா எனக்கு என்ன கவலை என்னண்டா, அடே ஒடிட்ட செஞ்சாடா அதை அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்ல கொண்டே கொடுக்குறேடா, கிளட்டு அதை அங்க கொண்டே கொடுக்குறேல, அதை கொண்டே கொடுக்குற இல்லாண்டு வேணி உள்ள ஆருக்கு வாய்க்குல வைக்கிற நீ ஆருக்குடா மாதிரியல் ஒண்ட வடிவா சொல்றேன். பார்மசி ஒன்று நடத்துறதாக இருந்தா
அந்த பாமசி வருடா வருடம் ஒடிட் செய்யப்பட வேண்டும். நீங்க சும்மா இது எந்த பாமசி, இது இந்த சிங்கி பாமசி, இது சிறிதரண்ட பங்கி பாமசி என்றெல்லாம் நடத்தலாது. ஒரு பாமசி நடத்துறதாக இருந்தா கூட, ஒரு கடை ஞாபகம் கொள்ளுங்க, ஒரு கடை நடத்துறதாக இருந்தா கூட நீங்க ஒடிட் கட்ட வேண்டும். சரிதானே? அதாவது ஒடிட் செய்ய வேண்டும். இந்த ஆர்கனைசேஷனை ரெஜிஸ்டர் பண்ணினது எங்க இவை என்று கேட்டீங்கன்னா அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்ல என்று சொல்லினதானே. சோ அக்ரேரியன் டிபார்ட்மெண்டோட கணக்குகள் இருக்கிறது, கணக்குகள் நாங்க பார்த்துக்கொள்வோம், அது பிரச்சனை இல்லை. அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அவையோட வேலை. இது இல்லையா அடுத்த டிசிசி மீட்டிங் வா, அக்ரேரியன் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வாங்க, உங்களோட கதைப்போம். உங்களோட வேலை அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறது. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அவ ஒடிட் தந்தா அதை வேண்டி வச்சுக்கொள்றது, அவ்வளவுதான். அது ஒடிட்ட உங்களுக்கு வேண்டி வச்சுக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை, அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய மாதிரி தான் உங்களோட வேலை. பட் உங்களோட கன்ஸ்டிடியூஷனையும் உங்களோட இதையும் நான் எடுத்து பாக்குறேன். இப்ப என்னண்டா கார்டெல்லாம் பே கார்டெல்லாம் அந்த சனத்துக்கு மாத்தலாமாடா அர்ச்சுனாவோட நொற்று சரியான கஷ்டம். இந்த வரைக்கும் இந்த ஸ்ரீதரன் கயந்திரமார் மாதிரி இந்த மாதிரி அளவாங்கு விழுங்கியால் தங்களுடைய இந்த கூலி காலையில கொண்டு இந்த வரைக்கும் 30-40 வழக்கு போட்டு தானே பார்த்தவ, ஆணியை புடுங்கி தானே பார்த்தவ. எல்லா ஆணிகளையும் கலட்டி திருப்பி அரைஞ்சிருக்கிறோம். அவன் இந்த ஆணியை நான் திருப்பி கலட்டி அறைவேன். அதுக்கு சில நேரங்கள்ல வழக்குகளுக்கு போக வேண்டிய வேற, நான் வழக்குகள்ல ப்ரூவ் பண்றேன். ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்றுதான். என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி. 2014ஆம் ஆண்டு இந்த ஒடிட் ரிப்போர்ட் பண்ண சும்மா நான் மாமா கொண்டு ஒடிட் பண்ணி நான் சித்தப்பான தங்கச்சியை கொண்டு ஒடி இவங்கெல்லாம் இயக்கம் இருந்தா போட்டிருக்கும், இயக்கம் இல்ல. ஸ்ரீதரன் மாதிரியான கள்ள நாதாரி நாயல் இவங்கள்ட்ட வருமானத்தை வேண்டிக் கொண்டு இவங்கள்ட்ட கமக்கார அமைப்புக்கு நாங்கள் தண்ணியை வச்சிருக்கிறோம் சொல்லி கிளிநொச்சி தண்ணியை விடக்கூடாண்டு கடலுக்கு விட்டு கொண்டு துளைக்கிறாங்க. ஒரு பெரிய தமிழ் சமூகத்தையே துளைக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லிக்க விளங்கல, கருணாலயக்கு நான் சொல்லி கொண்டிருக்க மாட்டேன். திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நான் விஷயத்துக்கு வரேன். 2014ஆம் ஆண்டு இந்த ஒடிட் வந்திருக்குமாக இருந்தா இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுமாக இருந்தால் அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ ரெஜிஸ்டர் பண்றது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல. கிழட்டு நாய்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பதில், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்றதை போய் படி. பொதுமக்கள்கிட்ட இருந்து நீ காசுகளை மாதம் சந்தா பணமா ஏக்கருக்கு எல்லாம் வேண்டுவாயா இருந்தால் நீ பப்ளிக் ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸுகளை வருவாய். செம்மறி கிளடி போய் படி, அல்லது நீ வேற யாராவது தெரிஞ்சவன்ட்ட கேள், அது பிரச்சனை இல்லை. ஆனா சும்மா ஏதோ கதை கூடமன்றதுக்காண்டி கதை கூடாது, ஒரு வயது காட்டி விட்டுருக்கான கல்லன் எல்லாம் வயது பாக்குற அளவுக்கு நான் நல்லவன் இல்லை. சோ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கதைக்கிறேன். என்னுடைய கேள்வி எல்லாம் 2014ஆம் ஆண்டு இந்த அக்ரேரியன் மண்ணாங்கட்டியை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா கொண்டு வா. 2014ஆம் ஆண்டு, 15ஆம் ஆண்டு, 16ஆம் ஆண்டு, 17ஆம் ஆண்டு, 18, 19, 20, 21, 22, 23, 24ஆம் ஆண்டு வரைக்கும், 25ஆம் ஆண்டு, இப்ப 2026ஆம் ஆண்டு நீ டிசம்பர் டு டிசம்பர் செய்தீங்கன்னா 25, அல்லது மார்ச் இருந்தீங்கன்னா இப்ப மார்ச் 31 வரும். இந்த மார்ச் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள சகல ஆடிட் ரிப்போர்ட்டையும் இன்லேண்ட் ரெவென்யூல நீ சப்மிட் பண்ணின டாக்குமெண்டோட கொண்டு வா. நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். கொண்டு வருவியலா இருந்தா 2014ஆம் ஆண்டுல இருந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தீங்கடா, 2012ல இருந்து நீங்க இயங்குறீங்கடா, 2024 வரைக்கும் 26 வரைக்கும் ஆடிட் ரிப்போர்ட்டை கொண்டு வா. நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். இல்லதான் பிள்ளை, நான் அதை கேட்டது அவ்வளவுதான் பிள்ளை. என்னடா சிலது நச்சு கொண்டிருக்குது, கமக்கார அமைப்பு ஆணிக்கார அமைப்புண்டு ஒரு ஷர்ட்டையும் டவுசரையும் போட தெரிஞ்சவன் எல்லாம் நச்சு கொண்டிருக்கான் தான் புத்திசாலி என்று. நான் புத்திசாலி இல்ல, ஆனா உங்களை மாதிரி பரதேசியலுடைய கதைகளுக்கு பதில் சொல்றதுக்கு என்னால இயலும். என்னன்னா அந்தளத்துக்கு ஏதோ விரும்பியோ விரும்பாமலோ கடவுள் ஒரு சொட்டை படைச்சு விட்டுருக்கார் தலைக்கு இல்லை. நான் கேட்டது முழுக்க ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல, சரிதானே, ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல அப்பன் உண்ட ரீகரண்டும் வரும், கேபிட்டலும் வரும். இது தெரியாம நான் இவ்வளவு ஆளும் இருக்கிறேன்னு நீ நினைச்சா நீ ஒரு முட்டாள்றா. உனக்கு ஒரு வயசு, உனக்கு ஒரு மீச, அதுக்கு ஒரு வெள்ளை கலர். சில நினைக்கிறது என்றால் என்னோட ஒருத்தர் வேண்டினவர் எங்கண்டா இது இருக்குதானே, இதுல மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இப்படித்தான் கணவர் இருக்கணும் கிளண்டிட்டு. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், நான் கிளண்டினா அப்புறம் இளப்படியில வாழ்க்கையில நான் நொட்ட மாட்டேன். நான் நொலேஜோடு தான் வருவான். அங்கேயும் ஒரு கிளர் ஒன்று இருந்தா அதுக்கு ஏதோ ஒரு பேர் உண்டு, பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. இவர் வாட்ஸ்அப் குரூப்ல இவர் GMO ஆள், சரியா? அவர்கிட்ட உயரமே மொத்தம் 3 அடி தான் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் ஒரு நாளே தூக்கி கொழுவிருப்பேன் ஆணியில சொல்றான் கதையை. சோ வாட்ஸ்அப்
குரூப் ஒன்ல இந்த ஆள் வந்து என்னோட நொட்ரார். என்னோட நொட்ரார், we are seniors, we are consultants, so you are junior, you should listen to it. Go and dash yourself. நான் சிஹெச்ஆர் சார்ட்டர்ட் ஹெச்ஆர் அடே அந்த நேரம் இருந்த செக்ரட்டரியே ஒரு செகண்ட் டிகிரி இருக்கல, டிஜிட்டு ஒரு செகண்ட் இருக்கல. நான் அப்பவே சார்ட்டர்ட் ப்ரொஜெக்ட் மேனேஜர் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் ஹெச்ஆரும் முடிச்சிட்டேன். அப்ப ஏன் விட்டேன், ஓகே எங்கட படி எனக்கு சொல்லி சிரிச்சிட்டு தெரிஞ்சவனே தெரியும் தானே. சோ அவனுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி சிரிச்சிட்டு நான் ஏன் விட்டேன். இவர் திருப்பி நோட்டினார் வாட்ஸ்அப்ல என்னட்ட, நாங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் வயசு முடிஞ்சா நான் சொல்ற கேட்கணும். நான் முதேசி இப்படியாதான் அடிச்சு நான் சிங்களத்துல மோட அடிச்சு கிளண்டின நாய் எல்லாம் நொலேஜ் உள்ள நாய் இல்ல, அதை வடிவா விளங்கிக்கொள்ளு. இப்படிதான் அடிச்சு நான் இங்கிலீஷ்ல. கிளண்டின நாய்கள் எல்லாம் நொலேஜ் இல்ல உள்ள நாய்கள் இல்ல. மண்டை நிறைக்குதுன்றதுக்காக உன்னுடைய மண்டைகள்ல எல்லாம் இருக்கான்ற அர்த்தம் இல்ல. நாயே நீ சும்மா சுவர்ல கிடந்து தொங்கி கொண்டு கிடந்தாலும் உனக்கு வயசு போய்கல மண்டை நிறைக்கும். ஆகவே மண்டை நிறைக்கிறது இப்ப எங்கிட்ட அரசியலை பொறுத்த வரைக்கும் இதானே பிரச்சனை. உள்ள கிழவனல் முழுக்க டை அடிச்சு போடு, மீசைக்கும் டை அடிச்சு. நானடா வெள்ளை கலரா வந்தா வெள்ளை கலரா விடுவேன். மீசைக்கும் டை அடிச்சுன்னு மண்டைக்கும் டை அடிச்சு போட்டு ரோட்டு வழியே தெரிய வேண்டிய அரசியல்வாதி இவனுகளை துளைக்கும் வரைக்கும், இந்த கள்ளங்களை துளைக்கும் வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு விடுவில்லை. திரும்ப இந்த வீடியோல திட்ட தெளிவா சொல்றேன். சனம் இதை விளங்கை கொள்ளாட்டி அனுபவிப்பீங்க. அதை மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஏனென்றால் நீ சும்மா கிளடுகன் மாதிரி இருந்தாலுமடா உண்ட வயசு நிறைக்கும், உண்ட மண்டை நிறைக்கும். தலைமையிற்கு வேலையே மயிருக்கு வேலையே நிறைக்கிறேதான். நீ நிறைச்ச மண்டைக்காரன்றதுக்காக உனக்கு மற்றவனை ஏமாத்தலாம்ட்டு அங்கேயும் போய் இங்கேயும் போய் நொட்டாது. இது இந்த எங்க சொன்ன பதில் இல்ல, இந்த ஐயாக்கு இல்ல. இது சொன்ன பதில் வந்து அட்மின் முடிச்சு போட்டு இருக்கிற ஒரு கிளட்டு பரதேசிக்கு. அவருக்காண்டே கூடுதல் கொடுத்துருவாங்க. அதுல இந்த லெக்சரர்ஸ் எனக்கு அந்த அட்மின் குரூப்ல என்னுடைய லெக்சரர்ஸ்ல இருந்து முழு பேரும் இருக்கணும். அதுக்கு எல்லாரும் என்ன பேரு தெரியும், குடண்டா செவ குடுவேன் அள்ளி அள்ளி கொடுத்து நான் ஒரு குடுவை விட்டு கொடுத்துட்டு நான் பேசாம இருந்துட்டேன். குரூப்ல இருந்து அவரையும் தூக்கிட்டு, நான் தான் குரூப் அட்மின், அவரையும் தூக்கிட்டு பேசாம இருந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கேண்டீனுக்கு போறேன். இது வந்து எப்ப நடந்தேன்னா நான் சாவச்சேரி வாரத்துக்கு ஒரு கிழமைக்கு முன்னமா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கேண்டீனுக்கு போய்கள்ல வந்து அவர் இருக்கிறார். இருந்தா எங்கட பட்ச்மேட்ஸ் போய் கதை கேட்கல. அப்ப நானும் போய் கேட்க சொல்ல அர்ச்சுனான்றான், உன துளை பெண்ணான் ராஸ்கல் என்று மதுரை என் ஃப்ரெண்டுக்கா பேசு. நீ அர்ச்சுனா மதுரை பேசுவேன். அவன் நோட சார் நோட் மீ இவரட்டு. எனக்கு அடிப்பேன் குத்துவன் அது இதண்டு குளர்றேன் அடிச்சு தூக்கி. நான் கிட்ட போச்சுன்னா நாயே தூக்கி ஆணியில கொழுகி போடுவேன், வேலையை பாடுறான்ட்டு. அதுக்கு பிறகு ஒழுங்கா கதைக்கல உண்டா சைஸுக்கு நான் அடிச்சு ஆணியில கொழுவேன், வேலையை பாருன்ட்டு. சரிதானே. இவர் ஓடி போயிட்டு அப்பண்டு டிஜிட்ட ஓடி போய் சார் நான் ஒரு கன்சல்டன் எனக்கு பேசி போட்டான். இவன் இப்பதான் ஜூனியர் அட்மின். நான் இவர் எனக்கு தூசணத்தால பேசுவேன். பட்ட தூசணத்தால சிங்களத்துல கேண்டீனுக்கு முன்னால அவ்வளவு டாக்டர்ஸுக்கு முன்னால பட்ட தூசணத்துல பொம்பளை லேஸுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னா கத்துறார். கத்துறா ராசா கத்து கத்து கத்துத்தானே வர கத்து கத்தி போட்டு கிட்ட போச்சோட்ட ஒருத்தர் கேட்க நாயை அடிச்சு தூக்கி ஆணியில கொழி போடுற வேலையை பெறாட்டு பாத்துட்டு தெரியாம பேயாம இருந்துட்டு தாங்கலாம அடியனே என்ன கை வைக்க வரையில வாங்க பிடிச்சு போட்டா காத்திக்குள்ள. ஆனா அங்க வழக்கு போட்டது யாரு கேட்டா இவர் எனக்கு பேசுறேன்னுதான் நான் போய் கம்ப்ளைண்ட் போட்டேன். நான் திரும்பி கேட்கலான்னு நான் கிட்ட போய் இந்த பரதேசியருக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னண்டா, அப்படி ஏமாத்தலாம்டா, சனத்தை ஏமாத்தலாம். ஒரு அளவில்ல இரணமடைவுல இருந்து யாழ்ப்பாணத்து தண்ணி இல்லாம புங்குடு தீவிலையும் தண்ணி இல்லாம அனல தீவிலையும் தண்ணி இல்லாம எல்லாம் தமிழ் சனம் தானேடா. ஏண்டா இப்படி நாசமாக்குறீங்க காணாதண்டு. இந்த கமக்கார அமைப்பு நாய்க்கார அமைப்புண்டு அதை பதிஞ்சதும் பிழை. இந்த வரைக்கும் உனக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. நீ அது கவர்மெண்ட்டுக்குள்ளால பதிஞ்சா கவர்மெண்ட்டுக்குள்ளால பதிரியோ என்ன ஆணிக்குறால பதிரியோ நீ பப்ளிக்ல இருந்து ஃபண்டு எடுக்கல கட்டாயம் நீ ஆடிட் செஞ்சிருக்கணும். உனக்கு தெரியாட்டி ஐயா உன் வயசுக்கு தயவு செய்து யாரா ஒருத்தண்ட போய் கேளு. ஏன் குளர்ற ஒருத்தன் வந்து இப்படி கதைக்கிறான் ரைட். நான் என்னையதான் எத்தனையோ பேர் கதைக்கணும் என்ன. நான் அதுக்குரிய பதில என் யூடியூப்ல சொல்லி கொடுத்தாடி இருக்கேன். இன்னொரு கிளாட உண்டு, அந்த கிளாட டிக்டாக்ல இருந்து குளாடி கொண்டே இருக்கேன். நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த குளருக்கு இன்னொரு வீடியோ நான் போடணும், அப்புறம் அவசரப்படாங்க. நான் அதுக்கு தெளிவா ஆறுதலா என்ன பைத்தியக்காரன் என்று பேசினாலும் நான் ஆறுதலா இருந்த ஆறுதலா பை சொல்றாங்களோ. அடே மடியில கனம் இல்லையண்டா வழியில பயம் இருக்காதடா, ரிலாக்ஸா போலாம். இங்க வேற போய்கொண்டேதான் இருக்கிறேன். நான் ஒரு கனமும் இல்ல, ஒரு ஆணியும் இல்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த வழக்கும் எனக்கு எதிராக தீர போறதும் இல்லை, நான் எந்த குற்றமும் செய்யல, நான் அடுத்தவண்ட காசு அடிக்கவும் இல்லை, அடுத்தவண்ட காசை தின்னவும் இல்லை. இந்த அநீதிக்கு எதிராக ஒரு குரல், அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச வரைக்கும் கத்தி பாக்குறேன். நேலாண்டா நான் விட்டுட்டு போய் என்ற பாடல இருப்பேன்.
இந்த சமூகத்துக்கு என்ன செய்யலும்ன்றதை சிந்திச்சு பாக்குறேன். என்ன தொட்ட உடனே நான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சேன். நான் ஒன்றும் அநீதிக்கு எதிரான குரல் சும்மா ஸ்டார்ட் பண்ணல. சும்மா சிவனே இருந்த ஒருத்தனை வந்து தொட்டிங்க, நொட்டினம், சாவச்சூர்ல சுட்டம், அவ்வளவுதான். இப்ப எம்பியா வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நான் என்னுடைய Facebookல போட்டிருக்கேன் 2200 ஷேர்ஸ். நேற்று பின்னரம் கழிச்ச ஒரு 20-30 செகண்ட்ல நான் கதைச்ச விடியம் 2200 ஷேர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் தமிழ் மக்கள்ல உண்மையான மக்களும் என்ன உண்மையாவே காதலிக்கிறார்கள். சிங்கள மக்கள்ல உண்மையான மக்களும் என்ன இது காணும். இந்த வாழ்க்கையில நான் வாழ்க்கையில கண்டது, கேம்பஸ்ல போய் கண்டது இல்லாம அனுபவிச்சு எல்லாம் காணும். அதோட கல்யாணம் கட்டின, பிள்ளை பெற்றது, என்னுடைய வாழ்க்கை BYD அனுபவிச்ச எல்லாமே எனக்கு காணும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப முருகன் பாட்டு கேட்டுக்கொண்டு தான் நான் வாரேன். இதுல வரைக்கும் எனக்கு என்ன கவலை என்றா, முருகா என்ன கவலை என்றால் இந்த இப்படியான கள்ளங்களுக்கு எனக்கு எப்படி பதில் சொல்றேன்னு தெரியலாம இருக்கு. நான் இவருக்கு அடிச்சு அனுப்பி இருக்கிறேன். நேரிட்டு அனுப்ப போறேன். எங்களோட ஜிஏக்கு படுத்த நான் முரளிதரன் ஐயாவுக்கு சொன்னா, ஐயா உங்களுக்கு ஒரு மகஜர் வந்திருக்குமே, நீங்க அந்த அது எனக்கு PDF. நான் வந்து ஒரு ஃபார்மலா எல்லாத்தையுமே செய்யணும்னு எதிர்பார்க்கிற ஆள் இல்ல. சோ அவர் அண்ணாண்டு இப்போ மரியாதையா கதைக்கிறேன். இன்றைக்கு அந்த அண்ணா போவதோ தெரியாது. ஆனா இந்த வரைக்கும் நான் அவர்ல ஒருத்தரும் எனக்கு குற்றம் சாட்டவும் இல்லை, ஒருத்தரும் செய்யவும் இல்லை. நான் ஒரு ஆள் அண்ணாண்டு சொல்லிக்கல மரியாதை இருக்கு. வரவன் போறவன் எல்லாரையும் நான் அண்ணாண்டு சொல்ல மாட்டேன். ஒரு ஆள் அண்ணா உண்மையாவே ஒரு 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 கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்து அண்ணையாண்டு கூப்பிடுறேன்னு சொன்னா அதுக்கு இந்த மனசுல இருந்து கணக்க உங்களை நோக்கி ஒரு கணக்கு மரியாதை இருக்குன்னு தான் வச்சுக்கணும். ஆனா எந்த நிமிஷமும் அந்த மரியாதை போகலாம். நாளைக்கே ஒரு வீடியோ வழியால வரலாம். இன்றைக்கு உங்களை பற்றி யாரையும் பற்றி பிள்ளையா எனக்கு சரியான விடயங்கள் வந்து சேருதோ அது நீங்க பிள்ளையான ஆளுண்டு எனக்கு விளங்குறா, அன்றைக்கு உங்களோட மரியாதை போயிடும். எனக்கு அது பிறகு நான் அண்ணான்னு கேட்க மாட்டேன். இவன் ஜிஏ இப்போ என்ன கேட்கிறவர் பிரதீபன் ஐயா கேட்கிறோம், ஐயாண்டு கேட்பேன். உன் பிரதீபன் ஐயா சொல்லுங்க ஐயா, வணக்கம் ஐயா, நன்றி ஐயா. மரியாதை போயிட்டு எனக்கு. நான் ஒரு மரியாதை தான் பிரதீபன் ஐயாவில் வச்சிருந்தேன். நான் அதுக்கு பிறகு தொடர்ந்து நடக்கிற விடயங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் பார்க்கல. அவர் தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்காண்டி செய்கிறாரா அல்லது பர்சனலா அவர் அப்படியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்குன்ற ஒரு கேரக்டர் இருக்கு. நீங்க பாத்துறீங்களா சாவச்சியில இருந்து. சோ அந்த கேரக்டர் இன்றைக்குமே மாறாது. சோ இந்த மொட்டை பயல்கள்கிட்ட நான் சொல்லக்கூடியது, இப்ப நாளைக்கு டிஃபமேஷன் போடுறேன்னாலும் தலைமையற விக்க வச்சு கொண்டுதான் மொட்டைன்னு போய் போடணும். எனக்கு மொட்டை தானே ஐயா, சாதுவா மாட்டேன் தலைமையர் கொண்டு அவை பயப்படாது. இந்த மொட்டை ஐயாவுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய பயல் என்னண்டா, ஒரு 4 தவலையில கூட்டி கொண்டு அங்கேயும் இங்கேயும் குளறி கொண்டு தெரியுது. சிறிதரன் அனுப்பி விட்டுறாருன்றதுக்காண்டி அங்கேயும் இங்கேயும் குளறி கொண்டு தெரியாது இல்லை ஐயா. இந்த பிரயோசனம் இல்லை. கொஞ்சம் யோசிங்கோ. எனக்கு நீங்க 10 வருஷம் ஆடிட் ரிப்போர்ட்டை வாங்கணும், நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட ஆடிட் ரிப்போர்ட் இப்ப நான் கேட்டது ஆடிட் ரிப்போர்ட் இருந்தா கொண்டு வாங்கடாண்டு. அடே அந்த 2வது விஷயத்தையும் நான் விளங்கப்படுத்துறேன். அடே ஏன்டா சனத்தை ஏமாத்துறீங்க? கேபிட்டலும் ரீக்கரன் தெரியாமையாடா மெடிசன் படிச்சு போயிருப்பேன், அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பேன், சார்ட்டர் HR முடிச்சிருப்பேன், பரதேசி பண்ணாடிகள். வேற என்னன்றா உங்களை பேசுறது? உங்களுக்கு கேபிட்டலுக்கு ரீக்கரனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமோ தெரியாடா. ஆனால் அடே ஒரு கேபிட்டல் அசெட்ண்டா என்னண்டா, ஒரு நான் என்ன சொன்னான் 2.5 கோடி பணம் வேஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆடிட் ரிப்போர்ட் மொத்த பெறுமதியே 2.5 கோடி பிழைண்டு. அதுல நான் தெளிவா சொல்றேன், கேபிட்டல் என்றா என்ன. ஒரு கம்பெனி எடுத்து பாத்தீங்கன்னா, அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஒரு கம்பெனி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இருக்கு. சரிதான். இந்த அசையும் அசையா 2 சொத்துக்களையும், உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர்ண்டா அது கொண்டு தெரியலாம், அது அசையும் சொத்து. ஒரு கார் அது அசையும் சொத்து. ஆனா அது ஒரு முதலீடா இல்லையா? அதாவது வந்து கார் வந்து லிக்விட் கரன்சியா இல்ல. சோ இந்த அப்ப தங்கத்தை வச்சு சொல்ல இல்ல, அது தங்கம் வந்து லிக்விட் கரன்சி இல்ல, பட் அது இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். சரிதானே? சோ இப்ப நான் சாதாரணமா கேட்கிறேன், நகையில பற்றி சொல்ல கேட்காதீங்கன்னுட்டு நான் சாதாரணமா கேட்கிறேன். ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் உண்டு, அது ஒரு கேபிட்டலுக்கு இல்ல, வேற ஒரு கேபிட்டல் அசெட் உண்டு. இந்த அந்த அதுல வந்து அசையும் சொத்துக்கள், அதாவது மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு என்னட்ட அது ஒரு கேபிட்டல் அசெட் தான். அந்த கேபிட்டல் அசெட், அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், கேபிட்டல் ரீகரண்ட திருப்பி வடிவா வழங்கப்படுத்துறேன். கேபிட்டல்ன்றது வந்து உங்கள்ட்ட இருக்கிற ஒரு மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதாவது வந்து நீங்க பெர்மனண்டா போட்டு வைக்கிற டிராக்டர், 10 டிராக்டர், 5 வேன், 3 லோரி, இந்த கமக்கார அமைப்புகள்ட்ட இருக்கிற அதைத்தான் கேபிட்டல் என்று சொல்லி சொல்றது. ரீகரண்ட் அசெட் என்னண்டா, மாத செலவுகள், ஒவ்வொரு மாதம் மீண்டலும் செலவீனங்கள். மீண்டலும் செலவீனம்டா ஒரு ஆளுக்கு ரெண்ட் கொடுப்போம், ஒரு ஆளுக்கு வந்து இது கொடுப்போம், என்ன கொடுப்போம், சம்பளம் கொடுப்போம், ஒரு ஆளுக்கு வந்து பேடயம் கொடுப்போம். பேடயம் என்ன தெரியுமா? மொட்டை தெரியா உனக்கு? பேடயம்டா பேடயம்டா ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றை வச்சா வந்துட்டு போய் சந்தோஷத்துக்கு ஒரு 2000 ரூபாய் ஆசை கொடுத்து விடாது தான் பேடயம் என்று சொல்றது. சோ பேடயம் கொடுப்போம், இப்படியான விடயங்களை ரீகரண்ட் என்று சொல்லுவோம். சோ இந்த ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் சேர்ந்துதான் ஒரு கேபிட்டல் அசெட்டும் அல்லது ரீகரண்ட் அசெட்டும் சேர்ந்துதான் ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணப்படுறது.
ஸோ இப்போ என்ன எனக்கு விளங்கலைன்னா அந்த டோட்டல் உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து வந்த பிரிச்சு தான் நாங்கள் கட்டுறது வந்து இதுல இதுக்கு அதுக்கு 8-10 பார்த்து அப்படி கணக்கு மெத்தட்ஸ் இருக்கு. அதை ஒடிட்டரோடால் செய்வேன். ஸோ அதை தெரியாம எவ்வளோ இருந்துட்டு நினைக்கிறேன் மொட்டை. அது எனக்கு தெரியும். எனக்கு நான் கேட்டது முழுக்க நீ இந்த கேபிட்டல் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கிறேன்டா சொல்லிருந்தான 127 லட்சம் அரிசி கபடாவும் வி கபடாவும் இன்னும் 150 லட்சம் ரூபாய்க்கு இப்ப கேட்டுக்கொண்டு எனக்கு ஞாபகம் இல்லை கையில கார் கேட டாக்குமெண்ட் 150 லட்சம் ரூபாய்க்கு வந்து என்னோட நெட் களஞ்சியம் கட்டி வச்சிருக்கிறேன். நான் கேட்டது முழுக்க நெட் களஞ்சியம் கட்டுறேன்டா நீ டெண்டர் கோல் பண்ணினியா, ஒழுங்கான ப்ரொசீஜர்ல செஞ்சனியா, டெண்டர் அவார்ட் பண்ணினியா, அதுக்குரிய ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கா, எல்லாம் கொண்டு வான்னு தான் நான் கேட்கிறேன். சும்மா ஒரு மாமா சித்தப்பாட்ட பூ போட்ட ஒரு ஒடிட் பேஜ் ஒன்றுல லெட்டர்ல பூவும் இந்தியால குருவி 2 நிக்குது. இந்த குருவியும் பூவும் போட்ட ஒடிட்ல அதை ஒடிட் போட்டு அங்கேயும் இங்கேயும் கொண்டு செஞ்சோம். மற்ற ஏமாத்தாதேடா. நாம் நொட்டிட்டு விட்டேன்லோ தெரியுமல்லோ துரண்ட போறான்னு மானசபை வரைக்கும் சுரண்டுவான். மானசபை வரைக்கும் நீங்க வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது இந்தியாவுல ஓடி தப்பினாலே ஒழிய அன்புள்ள மொட்டை ஐயா அவர்களே, மானசபை வரைக்குள்ள மானசபை என்னுடைய பக்கத்துல வரைக்குள்ள நான் கட்டாயமே இதுக்குள்ள ஒரு மண்டேக்குள்ள சிறக்குள்ள ஒன்று தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா போடுவேன். ஸோ அவன்கிட்ட சொல்லுவேன் எங்களுக்கு இப்ப நாங்கள் இப்ப ப்ரோஸ்பெக்டிவ்ல செய்யறது இல்ல, ரெட்ரோஸ்பெக்டிவ்ல தோண்டுவோம் மச்சான் புதையல் வரும்னு தோண்டுவோமாடா. ஏன் அவசரப்படுறீர்கள்? இப்ப போய் ஏன்னு பத்திரத்துல இருந்து குளறீங்க எங்கட பேரு நாசமாகிட்டாரு எங்கட பேரு மாசமாகிட்டாரு. அடுத்த டிசிசி மீட்டிங் வா, இந்த 10 ஆடிட் ரிப்போர்ட்டையும் கொண்டு வா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமார் 2019ஆம் ஆண்டு ஒரே ஒரு வருடம் மட்டும் ஆடிட் ரிப்போர்ட் செய்ய யாரடா இது மாத்துறீங்க ஏண்டா வாய கிளறீர்கள் சிவனே என்று. நான் இன்றைக்கு எந்த வார்டுல சிவனே என்று ட்ரை பண்ணி கொண்டு இருக்கேன். அங்க ஒரு மாஜரை கொண்டு போறேன், இங்க ஒரு மாஜரை கொண்டு போறேன், இந்த ஆணியில கொண்டு போறது. சோ இந்த இரணமடு கார அமைப்பு மட்டும் இல்ல, எல்லா கமக்கார அமைப்புக்கும் ஆப்பு அடிப்பன், அவசரப்பட வேண்டாம். முதல் இருந்த மாநசபையில இருந்த அமைச்சரா இருக்கட்டும், ஆணியா இருக்கட்டும், முதல் இருந்தாங்கல்ல, அது வைத்தியலிங்கம் ஓடி போய் வைத்தியலிங்கம் என்ன பேர் சத்தியலிங்கம் ஓடி போய் சத்தியலிங்கம் எம்பி அண்ணன் அவர் என்னோட நல்ல மாதிரி. ஆனா அவருக்கு ஒரு நாளை காப்பு இருக்கு, நான் தோண்டுவேன். மானசபைக்கு நான் வருகின்ற சந்தர்ப்பத்துல தோண்டுவேன். அந்த அதுகளை தோண்டக்கூடாதுன்றது இப்ப சத்தியலிங்கத்தின் ஊழல்கள் ரெண்டு பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கு தானே. வைத்திய சத்தியலிங்கம் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஊழல் செஞ்சவர் என்று பல இடங்கள்ல எழுதப்பட்டிருந்தது, பேப்பர்களையும் அங்கேயும் எழுதப்பட்டிருந்தது. அதுகளை தோண்டக்கூடாதுதான் இந்த சுமந்திரன் கம்பெனி இப்ப வந்து நிக்குது. என்னண்டா தாங்க மானசபை எடுத்துட்டோம்னா யார் தோன்றது, யார் இதுல செய்யறது? சோ மக்கள் தான் தீர்மானிக்கணும், நீங்கள் தான் யோசிக்கணும். எனக்கு வழக்கல் விழுறதுல பிரச்சனை இல்லை. இதுக்காக நான் கதைக்காம இருக்கலுமா? பாராளுமன்ற உறுப்பினரா கதைச்சுதான் ஆகணும். ஊழல்வாதிகளை கேள்வி கேட்கலாமா இருக்கலுமா? கேட்டுத்தானே இருக்கணும். ஜட்ஜ் மேர் அதை திங்க் பண்ணுவார்கள். நீங்க கொண்டே கேள்வியை போடுங்கோ, அவர்கள் நீங்க எந்த செக்ஷன்ல கொண்டே டிஃபர்மேஷனை போட்டாலும் ஜட்ஜ் மேர் அதை திங்க் பண்ணுவார்கள். என்ன விடயத்துல என்ன கதைக்கிறோம் என்பது தொடர்பாக ஜட்ஜ் மேருக்கு அது தெரியும். ஆகவே அன்புள்ள மொட்டையா அவர்களே, ஓவரா குளற வேண்டாம். குளறினா அடியில இருந்து நோண்டுவேன், இப்ப மேலாலதான் நோண்டி போட்டு விட்டுருக்கேன். ஓவரா குளறி இந்த என்னடா குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் என்று சொல்லுவாங்க. நான் குறுகுறுக்கிறோமா? புருவுடு தோண்டா இருக்கிறேன். நாங்க என்னடா நீங்க எத்தனை பேரும் கேட்டிருக்கீங்க, எத்தனை கோடி உங்கள்ட்ட வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் தானே. என்னட்ட 2 கோடி 3 கோடி 10 கோடி 20 கோடி சொத்துக்கள் போயிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. ஏன் எனக்கு தம்பி ராசா எனக்கு இந்த குற்றமுள்ள நெஞ்சுகள்ல ஒன்றுமே இல்லை குறுகுறுக்கிறதுக்கு. அதை வடிவ விலகி கொள்ளுங்க. ஆவே தம்பி ஐயா அடுத்த இடத்துல போயிருந்த குளறதுக்கு முன்னம் இந்த 10 பேரோட ஒடிட்டுகளை கொண்டு வாங்க. அடுத்த டிசிசி மீட்டிங்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், former MS Base Hospital, Chavacheri.